ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தில்குஷ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். வெஸ்ட் பெங்கால்ல தில்குஷ் அப்படின்ற ஒரு விசித்திரமான ஆப். உங்களுக்கு எந்த வயசுனாலும் பரவாயில்லைங்க, உங்க போன்ல அந்த ஆப் இருந்ததுன்னா உங்க வயசுக்கு, உங்க பிஹேவியருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணையோ பையனையோ நீங்க அந்த ஆப் மூலியமா சந்திச்சு பேச முடியும், லவ் பண்ண முடியும், வேணும்னா கல்யாணம் கூட பண்ணிக்க முடியுங்க. அப்படிப்பட்ட ஆப் மூலியமா இங்க ஒரு வித்தியாசமான 4 கதைகளை காமிக்கிறாங்க. 4மே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்குங்க. அதுல நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படத்துடைய கதை. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? உள்ள போய் பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. எப்ப அந்த ஊருக்குள்ள இந்த ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்களோ எல்லாரும் போன்லயும் இந்த ஆப் இருக்கு போல இருக்கு. எல்லாரும் ஆன்லைன்ல சாட்டிங்ல தான் இருக்காங்க. அப்படிதான் த்ரிஷா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாண நாளே செட் ஆகாதுங்க. அவளை ஏன் பசங்கனாலே செட் ஆகாது. ஆனா டெய்லி ஒரு பையன் கூட சுத்துவாங்க. என்ன செட் ஆகாதுன்னு சொல்ற, சுத்துவாங்கன்னு சொல்ற, ஒழுங்கா சொல்லியான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த த்ரிஷா ஒரு பையனை ஒரு நாள் பாப்பாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. பிடிச்சிருந்தா அந்த பையன் கூட சேர்ந்து பழகி அந்த நைட் அப்படியே அவுட்டிங் போயிட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு நைட்டோட பிரேக்கப் பண்ணிட்டு வர ஒரு கேரக்டர். அப்படி அவங்க எல்லா பசங்களையும் மனசுக்கு நெருக்கமா பிடிக்கிறது இந்த ஆப் மூலியமா தாங்க. இன்னொரு பக்கம் கணபதினு ஒரு பையனை காமிக்கிறாங்க. புட்டி கணை அதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பழம் மாதிரி இருப்பான். வாழ்க்கையில அவனுக்கு எதுவுமே கிடைச்சது இல்லைங்க. முக்கியமா இவனுக்கு அப்பா அம்மா இல்ல. இப்ப அந்த ஆப் மூலியமாவும் அவன் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த கணபதிக்கு இப்ப யாரு தெரியுமா கிடைக்க போறா? இங்க ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த த்ரிஷா தாங்க. இந்த கதையை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கதையை பத்தியும் சொல்லிடுறேன். ஒரு இன்டர்நெட் சென்டர்ல வாட்ச்மேனா இருக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் வாழ்க்கையில பல அடிகளை வாங்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் புஷ்பலதா அப்படின்ற மாதிரி இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையே ஒரு தனிமையான வாழ்க்கைங்க. அப்பா பயங்கர பணக்காரரு. ஆனா இவங்க டவுன்ல வந்து ஒரு வீடு தனியா எடுத்து ரொம்ப காலங்களா தனிமையில தான் இருப்பாங்க. அப்பாவோட உதவி இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இவங்களுக்கு காசு தேவைப்படுங்க. அதுக்கு ஒரு விபரீதமான விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது இந்த வீடியோ கால் பண்ற ஒரு ஆப் மாதிரி இருக்கோங்க. அந்த ஆப்ல இவங்களுடைய முகத்தை காட்டாம இவங்களுடைய துணியெல்லாம் விலக்கி கொஞ்சம் தப்பான வீடியோ கால்லாம் அங்க அவங்க பப்ளிக்காவே பேசுவாங்க. அதாவது லைவ் போட்டு விட்டுருவாங்க. அப்படி அந்த லைவ் பாக்குறவங்களும் எவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய காசு அதுல போட்டு விடுவாங்க. அது மூலமா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த புஷ்பலதா. இப்ப இந்த புஷ்பலதாவோட தான் இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு கனெக்ட் வரப்போது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டோரியும் சொல்லிடுறேன். குரு அப்படின்ற ஒரு நாடக கலைஞர். அவர் வாழ்க்கை முழுக்க ஒரு தனிமை. நாடகத்திலையும் பெருசா சம்பாதிக்க முடியாம முக்கிய வேஷம் கிடைக்காம வில்லன் ரோலே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட போன்ல தில்குஷ் அப்படின்ற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு. அது மூலமா ஒரு லேடியோட கனெக்ட் ஆகுறாரு. அந்த லேடி வேற யாரும் இல்லைங்க, இங்க நம்ம சீனின்னு ஒரு ஆன்டியை காமிக்கிறாங்க. இவங்க தான் அந்த லேடி. இவங்களுக்கு முன்னாடியே தான் கணவரை இழந்திருப்பாங்க. இப்ப இந்த சீனிக்கு எல்லாமே அவங்க பொண்ணு தாங்க. அண்ட் கடைசியா ஒரு ஸ்டோரியை சொல்றேன். காந்தி அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இவருக்கு இப்போ ஒரு 80 வயசு ஆகுதுங்க. 80 வயதிலும் பயங்கர தனிமையை உணர்வாரு. அவரோட இறுதி காலங்கள்ல ஒரு உண்மையான காதலுக்கு ஏங்கிட்டு இருப்பாரு. முக்கியமா இந்த தாத்தாக்கு சில நோய்கள் இருக்கிறதுனால அவருடைய மரணத்தை நினைச்சு நிறைய பயப்படுவாரு. அப்படிதான் அவருடைய போன்லயும் தில்குஷ் ஆப்பை ஏத்தி வச்சு அங்க ஒரு பாட்டியோட இந்த தாத்தா கனெக்ட் ஆகுறாரு. இந்த பாட்டியை பத்தி சொல்லணும்னா அவங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல இருப்பாங்க. பையன் யூஎஸ்ல இருப்பாங்க. இந்த பாட்டியோடைய கணவர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்திருப்பாரு. அந்த மரணத்துக்கு கூட யூஎஸ்ல இருக்கிற தன்னோட பையன் வந்திருக்க மாட்டான். மாசம் மாசம் காசு அனுப்பிடுவான் போல இருக்கு. இவங்க வேண்டா வெறுப்பா இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல வாழ்வாங்க. சோ இப்போ நான் சொன்னல இந்த 8 பேரு, இந்த 8 பேரும் தான் அப்படியே இந்த ஆப் மூலமா கனெக்ட் ஆக போறாங்க. கனெக்ட் பண்ணிடுவோமா? அவ்வளவுதாங்க, இப்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப இந்த த்ரிஷா பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க ஆப்ல இந்த நல்ல பையன் கணபதி கூட ரொம்ப நாளா சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வீடியோ கால் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ கால் பண்ண, ஆனா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு அந்த கணபதி பேசிக்கிட்டு இருக்காருங்க. டேய் பொண்ணு, நானே வீடியோ கால்ல வந்து பேசுறேன், உனக்கு என்னடா அப்படி, ஒழுங்கா உன்னோட முகத்தை காட்டுறா அப்படின்ற மாதிரியோ கணபதி கிட்ட கேட்க, கணபதி தான் புட்டி கணர்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பழமாரி இருக்கிறதுனால கொஞ்சம் தயங்குவாருங்க. பட் இருந்தும் நெஞ்சில தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்க முகத்தையும் காமிக்க த்ரிஷாக்கு லைட்டா சிரிப்பு வருது. பட் இருந்தும் எத்தனையோ பசங்க கூட நம்ம பழகிருக்கோம், அப்படி இவனோட கேரக்டர் எப்படி இருக்கணும் பார்த்துடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் இங்க ஆப் மூலமா இந்த தாத்தா பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 80 வயசுல அந்த தாத்தா அந்த பாட்டி கூட பேசினதுக்கு அப்புறம் அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க செய்யுதுங்க. அவரு மேம், இல்ல மேம், சொல்லுங்க மேம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாரு. ஆனா அந்த பாட்டியோ பத்மினின்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, அந்த 80 வயசுலயும் அந்த தாத்தாக்கு ஒரு வெக்கம். இங்க இந்த நாடக கலைஞர் குரு இருக்காருல, அவரு இந்த சீனி கிட்ட போன்ல பேசுறாரு. அதாவது ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தேன், நடுவுல ஆடுல இந்த ஆப் வந்தது, தெரியாம அமைக்கிட்ட இன்ஸ்டால் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சீங்கன்னா போனை கட் பண்றேங்க, நான் ரொம்ப ஓப்பன் டைப் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு
இருக்க சீனிக்கோ சிரிப்பு வருது. இப்ப அந்த குரு கிட்டையும் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, எனக்கு குடும்பம்லாம் இல்லப்பா, எல்லாமே இந்த நாடகம் தான் அப்படின்னு சொல்ல சீனிக்கோ தனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்க. அப்பதான் சீனியோட பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இன்னொரு வீட்டுல உட்காந்து இந்த கம்ப்யூட்டரையும் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா சாதாரணமா எதுனா பேச வந்தா கூட இந்த பொண்ணு ரொம்ப சிடு சிடுன்னு தான் மூஞ்ச காட்டுவாங்க. இங்க எவ்வளவு நாள் வீடியோ கால்லயே போயிட்டு இருந்த தொடர்பு இப்போ நேர்ல வந்து பாக்குற அளவுக்கு வளர்ந்து நம்ம த்ரிஷாவை தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கணபதியும் வந்து பாக்குறாரு. த்ரிஷா கிட்டையும் நீங்க பாக்குறதுக்கு கார்ஜியஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல, இவன் பேசுற ஸ்லாங் எல்லாம் பார்த்து த்ரிஷாக்கு சிரிப்பு தாங்க வருது. அதே மாதிரி இங்க நம்ம சீனியும் அந்த குருவை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. வயசானவங்க இல்லையா, அதனால கொஞ்சம் சோரெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சீனியும் தான் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா ஆகணும், அதுதான் என்னுடைய லட்சியம்ன்ற மாதிரிலாம் அவங்க கனவுகளை சொல்ல, நீங்க மட்டும் அப்படி காமெடியானா ஆயிட்டீங்கன்னா என் வேலையை விட்டுட்டு உங்களுக்கு மேனேஜரா சேர்ந்துடுறன்ற மாதிரி இந்த குரு சொல்றாரு. இங்க நம்ம புஷ்பலதாவை காமிக்கிறாங்க. புஷ்பலதா கிட்ட அந்த வாட்ச்மேன் தன்னை ஒரு வாட்ச்மேன் சொல்லிக்காம ஒரு ஐடி எம்ப்ளாயின்ற மாதிரி சொல்லி பாருங்க. அப்படி சொல்லிட்டு தான் இப்ப வீடியோ கால்ல பேசி ஒரு கட்டத்துல மீட் பண்ணவும் செய்வாரு. இப்ப அவர்கிட்ட இந்த புஷ்பலதாவுமே தன்னுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரர், சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்காத விஷயங்களை தான் அவர் பண்ணுவாரு. ஒரு நாள் திடீர்னு ஒரு பிளைட் டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டு என்ன மியாமிக்கு வர சொன்னாரு. போய் என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு பையன் பார்த்து வச்சிருக்காரு, அந்த பையனை தான் நீ கட்டிக்கணும்ன்ற மாதிரி என்ன வற்புறுத்தினாரு. நான் சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டேன். எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. அவன் சரியான நெப்போட்டிசம் கிட்ட, எனக்கு சொந்தமா உழைக்கிறவங்கள தான் பிடிக்கும், அதனால தான் உன் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தும் எங்க அப்பா சைட்ல மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கான கால் வரலாம் அப்படின்னு அவங்கள பத்தி எல்லாமே இந்த வாட்ச்மேன் தம்பி கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க. இங்க தாத்தா பாட்டி மீட் பண்ணிக்கிறாங்க. தாத்தாக்கு பாட்டியோட முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லைங்க. பல விஷயங்களா பொண்ணுங்களை வாங்க போங்கன்னு சொல்லியே பழகிட்டாங்களா, அதை உங்க கண்ணை கூட என்னால பார்க்க முடியல. என் வாழ்க்கையோட அதிகபட்ச ஆசையே என்னோட மரணத்தப்போ எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு பக்கத்துல யாருன்னா இருக்கணும் தான். இப்போ நீங்க சொந்தம் ஆயிட்டீங்கல்ல, பக்கத்துல இருப்பீங்களன்ற மாதிரி கேட்க அந்த பாட்டியுமே கொஞ்சம் எமோஷனல் ஆகுறாங்க. இங்க த்ரிஷாவுமே அந்த கணபதிய அவங்க டெய்லி ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. டேய், ஒரு கேமரா ஆங்கிள் கூட ஒழுங்கா எங்க வைக்கணும்னு தெரியாதா, என்னடா உங்க அம்மா அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காங்க, சரியான பேக்கா வளர்த்துருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுதுங்க. என்ன பத்தி எது வேணா சொல்லுங்க, அப்பா அம்மா பத்தி சொல்லாதீங்கன்ற மாதிரி அந்த கணபதி அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போக, அப்பதான் நம்ம த்ரிஷாக்கு தெரியுது கணபதிக்கு அப்பா அம்மாலாம் இல்லன்னு சொல்லி. இங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் வெளியே போயிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோல வந்து இறங்க. அப்ப அந்த பாட்டியோட பையன் வேற கால் பண்ணிட, அவங்களும் வேக வேகமா லேடிஸ் ஹாஸ்டல் போக, இங்க நம்ம புஷ்பலதா இருக்காங்கல்ல, அவங்கள தன்னுடைய அப்பா மியாமிக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க. இவங்களும் வர முடியாதுன்னு சொல்லி மறுத்து அதுல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களா, கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிறதுக்காக அவங்களுடைய வீடியோ காலை ஓபன் பண்றாங்க. அதான் சொன்னல, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆப் இருக்கும். அப்படி அந்த ஆப்ல போயிட்டு அவங்களோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டு அப்படியே அந்த லைவ் பாக்குறவங்களுக்கு இவங்களும் அந்த தப்பான லைவை ஆன் பண்ணி விடுறாங்க. ஆனா அங்கதாங்க ஒரு விபரீத சம்பவம் நடக்குது. புஷ்பலதா வளர்க்குற பூனை திடீர்னு அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் கேமராவை ஆட்டி விட்டுருதுங்க. அதுல தெரியாம நம்ம புஷ்பலதாவோட முகம் தெரிஞ்சிருது. ஐயோ, முகம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி புஷ்பலதாவும் உடனே அந்த லைவை ஆஃப் பண்றாங்க. பட் இருந்தும் அந்த லைவ்ல ஒரு செகண்டுக்கு மட்டும் இவங்க முகம் வந்துருதுங்க. இப்ப அதை நினைச்சு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. முகம் தெரியாம தான் எவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப இதை யாருன்னா பார்த்து வெளியே லீக் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்றது, ஆல்ரெடி லைவ வேற நிறைய பேர் பார்த்திருப்பாங்களே, என்னடா பண்றதுன்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம த்ரிஷாவுமே நைட்டு ஒரு பப்புக்கு போயிருக்க. இப்ப அந்த ஆப்ல வேற ஒரு பையன் கூட சாட் பண்ணலாம் தாங்க போறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு காலையில இவங்க ஹர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, நம்ம கணபதியோட ஞாபகம் தாங்க இருக்கு. அப்படி முதல் வாட்டி ஒரு நாளுக்கு மேல ரெண்டாவது நாளா இன்னொரு பையன் கூட போய், அதாவது கணபதி கிட்ட போய் இந்த த்ரிஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. காலையில நடந்ததுக்கு நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. இப்ப கணபதிக்கும் அது சந்தோஷமாகி அவரும் அப்படியே பேச ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இந்த வாட்ச்மேன் வேற நம்ம புஷ்பலதாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன இந்த பொண்ணு இன்னும் போனை எடுக்கலையே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த புஷ்பலதா இந்த மாதிரி லைவ் போடுறது அதெல்லாம் இந்த வாட்ச்மேனுக்கு தெரியாதுங்க. இவங்களும் மொட்டை மாடியில உட்காந்து என்னடா இப்படி லீக் ஆயிடுச்சு, யாரெல்லாம் பாத்துருப்பாங்களோன்ற ஒரு பயத்தோட அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த வாட்ச்மேன் தம்பி கிட்டையும் வந்து தான் வீடியோ கால்ல இப்படி பண்ண விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு, எங்க அப்பா சொன்னார்ல ஒரு மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ள உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான், அதனாலதான் 2 நாளா டிப்ரெஷன்ல இருந்த உன் போனை எடுக்கலன்ற மாதிரியும் சமாளிக்கிறாங்க. அண்ட் இங்க நம்ம கணபதி நம்ம த்ரிஷாவுடைய டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய ஹேர் ஸ்டைல மாத்தி அவருடைய லுக்கையே மாத்துறாருங்க. த்ரிஷாவுக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. நாட்கள் மெல்ல போக போக
நம்ம புஷ்பலதாவும் இந்த வாட்ச்மேனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. அதாவது காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காதலை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அதே மாதிரி த்ரிஷாவும் ரொம்ப உயிருக்கு உயிராவே இந்த கணபதியை காதலிக்கிறாங்க. இங்க நம்ம சீனி அந்த குருவை காதலிக்கிறாரு. தாத்தா பாட்டிய பத்தி சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் டிபியாவே அவங்க ரெண்டு பேருக்கு போட்டோவா மாத்திட்டாங்க. அப்படி இந்த த்ரிஷா நம்ம கணபதியோட ஒரு நாள் கொஞ்சம் நெருக்கமாவும் இருக்காங்க. அப்பதாங்க கணபதியுமே இந்த மாதிரி மூமெண்ட் நீ வேற யாரு கூடனா இருந்திருக்கியான்ற மாதிரி கேட்க, த்ரிஷாவுமே ஒரு 16 பசங்க கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கணபதிக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏய் புரிஞ்சுக்கோடா, அதெல்லாம் காதல் இல்ல, ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது, நான் உண்மையாலே மீன் பண்றேன்ற மாதிரி த்ரிஷா சொல்ல, அங்க கணபதியுமே உன் பாஸ்ட் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா இதுக்கப்புறம் எனக்காக இருக்கல, அது போதுன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. இங்க இந்த சீனியோடைய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஊருக்குள்ள இந்த லவ் பண்றவங்களை சேர்த்து வைக்கிற அந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப் உடைய மேனேஜர் அங்க லைவ்ல பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்து பயங்கரமா காண்டாகிறாங்க. அந்த எரிச்சலோடைய அவங்க வீட்டுக்கு போக, அப்ப வீட்டு வாசல்ல நம்ம இந்த பொண்ணுடைய அம்மா சீனி அந்த குருவோட பேசிக்கிட்டு வராங்க. இப்ப அந்த குருவும் தான் வீட்டுக்கு போறதா சொல்ல, அவர் கண்ணத்துல ஒரு சின்ன முத்தத்தை கொடுத்துட்டு இந்த சீனியும் அங்க இருந்து கிளம்ப, அதை அவங்க பொண்ணு பாத்துறாங்க. அவங்களுக்கு வருது பாருங்க கோபம். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம புஷ்பலதாவை காமிக்க, அவங்க நைட்டு சிஸ்டம் நோண்டிக்கிட்டு இருக்கும் போதோ அவங்களுக்கு ஒரு அன்னோன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு வீடியோ. இவங்க அன்னைக்கு லைவ்ல தெரியாம முகம் வந்திருக்கோம்ல, அதை எவனோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மட்டும் வெளியே லீக் பண்ணனா உன் வாழ்க்கையே நாரி போயிடும், நீ யாருடைய பொண்ணுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா 20 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுன்ற மாதிரியும் சொல்ல, இதுல நம்ம புஷ்பலதா பயங்கரமா பீதி அடைகிறாங்க. இப்ப அந்த மிரட்டின நம்பர் கிட்டையும் இவங்களோட நம்பரை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கொடுத்துடுறன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க சீனி அவங்க வீட்டுக்குள்ள நுழைய, அவங்க பொண்ணுமே உனக்கு என்ன வயசாகுது, என்ன ரோட்ல அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேச, உனக்கு என்னடி, நான் யாரு கூட வேணா பழகுவேன், உன்னை எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண, எதுக்கு இப்படி பேசுறேன்ற மாதிரி சீனி கொஞ்சம் காண்டாகிறாங்க. காசு வேணும்னா வேற எதனா பண்ணி பொழ, இப்படிலாம் பொழைக்காதன்ற மாதிரி சீனியோட பொண்ணு சொல்ல, அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. நம்ம ஃபீலிங்ஸை கூட நம்ம பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டாளேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் சீனியோட பொண்ணும் இப்பதான் புரியுது அப்பா எதுக்கு உன்னை விட்டுட்டு போனாருன்ட்டு அப்படின்னு பெனாத்த. உடனே சீனியும், உங்க அப்பா ஒரு மிருகம், அவர் என் கூட இருக்கும் போது என்னை எப்படி பிடிப்பாருன்னு எனக்கு தான் தெரியும், அதுல இருந்து நான் மீண்டு வந்து இந்த வாழ்க்கைய வாழலான்னு ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன், புரியாம பேசாதன்ற மாதிரியும் சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் நம்ம த்ரிஷாவும் கணபதிக்கு கால் பண்ணி பொறுத்தது போதும், நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கணபதியும் அப்படி பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு காசு தேவைப்படுமேன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஆனா திருமணம் பண்ணிக்கலாம், எங்க அம்மா கிட்ட வந்து பேசுன்ற மாதிரியும் த்ரிஷா சொல்றாங்க. அப்பதான் அந்த பாட்டி அம்மாவை காமிக்க, அந்த பாட்டி அம்மாவோட பையன் யூஎஸ்ல இருந்துகிட்டு அந்த பாட்டி அம்மா கணவர், அதாவது அந்த பையனுடைய அப்பா இறப்புக்கு கூட வராதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அந்த தாத்தாக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்ல, அண்ட் இங்க இந்த புஷ்பலதா இப்போ காதலிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் ஒரு பாஸ்ட் இருந்திருக்குங்க, அவருக்கும் ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அந்த மனைவி இந்த வாட்ச்மேனை பிரிஞ்சு, வாட்ச்மேன் நைட்டு வேலைக்கு போன சமயத்துல வீட்டுக்கு வேற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து ஒன்னா இருந்திருக்காங்க. அதை இவர் பார்த்து தான் மனைவியை பிரிஞ்சு வந்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம் அழுகுறாரு. இப்ப இவருக்கு கால் பண்ணி, நம்ம புஷ்பலதா நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு ஓடிடலாம், ஏன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி இந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அந்த தில்குஷ் ஆப் நடத்திட்டு இருக்கவரு ஒரு பயங்கரமான விஷயத்தை கேள்விப்படுறாருங்க. அதாவது February 14 இவங்களுடைய ஆப்ல ஒரு கோளாறு நடந்திருக்கான். யாரோ இவங்களுடைய ஆப்பை ஹேக் பண்ணி அந்த 14ஆம் தேதி மட்டும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களுடைய பேரை சூஸ் பண்ண பர்சன் கொஞ்சம் தப்பான பேரை சூஸ் பண்ணிட்டாங்களாம். அதாவது அந்த ஆப்ல அவங்களுடைய டேஸ்ட்டை ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் சூஸ் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பேரை தான் அந்த ஆப் சஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா அந்த 14ஆம் தேதி மட்டும் அவங்களுக்கு நேர்மறையா இருக்கிற பர்சன்ஸ் வர மாதிரி யாரோ ஹேக் பண்ணி அவங்களை எப்படி பேர் பண்ண வச்சிருக்காங்க போல. இப்போ அதை கண்டுபிடிக்கிற அந்த மேனேஜரும் அன்னைக்கு 14ஆம் தேதி இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு, உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் கொடுக்குறேன், உங்களுடைய பேரை நீங்க தாராளமா பொறுமையா சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் ஒரு விபரீதத்தை காமிக்கிறாங்க. அதே 14ஆம் தேதி தான் இப்போ 8 பேர் காதலிச்சிட்டு இருக்காங்கன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இந்த 8 பேருமே சேர்ந்திருப்பாங்க. அப்ப இவங்க 8 பேருடைய பார்ட்னரும் இவங்க டேஸ்டுக்கு நேர்மறையா இருக்கிறவங்க தான். அதுவும் இப்ப இவங்க 8 பேருக்கும் தெரிய, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது தான் விறுவிறுப்பா பார்க்க போறோம். சரிப்பா, இந்த ஆப்பை இப்போ அந்த 14ஆம் தேதி ஹேக் பண்ணி இதெல்லாம் பண்ணவங்க யாருன்னு கேக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, இந்த சீனியோடைய பொண்ணு தான். இவங்க
ஏன் இப்படி பண்ணாங்கன்னா, முன்னொரு காலத்துல இந்த ஆப்பை முதல்ல உருவாக்குனதே நம்ம சீனியோட பொண்ணு தாங்க. அப்ப அந்த சமயத்துல அவங்க இந்த ஆப்புடைய தற்காலிக ஓனரா இருக்கிற இவரை காதலிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே தான் நிறைய கம்பெனிஸுக்கு ஏறி இறங்கி இந்த ஆப்பை பத்தி சொல்லி அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேடுவாங்க. ஆனா ஒரு டைம்ல இப்ப இருக்கிற அந்த ஆப்போடைய ஓனர் இந்த சீனியோட பொண்ணை கலட்டி விட்டுட்டு, அதாவது அவங்கள காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தி அவங்களோட ஐடியா எடுத்துக்கிட்டு இவர் தனியா வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணி இப்போ அவருக்கு சொந்தமான ஒரு ஆப்பா அவர் மாத்திருப்பாருங்க. அதுல காண்டாகி தான் நம்ம சீனியோட பொண்ணு இந்த எல்லா சம்பவத்தையும் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க வீட்டுல டிப்ரெஷன்லயே உட்கார்ந்து இருந்து தன்னோட அம்மா கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சீனியோட பொண்ணுக்கு நம்ம கணபதி இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு ஃப்ரெண்டா இருப்பாருங்க. அவங்க எப்பெல்லாம் டவுனா இருக்காங்களோ அப்ப அவரு தான் பக்கத்துல உட்காந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. நம்ம சீனியோட பொண்ணு அந்த ஆப்பை ஆக்ட் பண்ணது எங்க தெரியுமா, இந்த வாட்ச்மேன் ஒரு இன்டர்நெட் சென்டர்ல வாட்ச்மேனா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்த உட்காந்துதாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருது. இப்ப இந்த வாட்ச்மேனும் நம்ம புஷ்பலதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போறாருங்க. அங்க ஒரு ரூமையும் எடுக்கிறாரு. இன்னும் எவ்வளவு நாளுக்கு இங்க இருக்க போறோன்ற மாதிரி புஷ்பலதா கிட்ட கேட்க, எங்க அப்பா இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம்னு சொல்ல, இங்க நம்ம த்ரிஷாவை கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம கணபதியும் த்ரிஷாவோட வீட்டுல வந்து சம்பந்தம் பேசுறாரு. கணபதிக்கு ஒரு ஆன்டி இருப்பாங்க. அந்த ஆன்டிய கூட்டிட்டு வந்துதான் சம்பந்தம் பேசுறாரு. ஆனா கணபதியோட பரிதாப நிலையெல்லாம் பார்த்து அவனோட வீட்டுல இந்த பன்னி எல்லாம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து த்ரிஷாவோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. அவனை ஒரு மாதிரி அருவருப்பா தான் பாப்பாங்க. இங்க நம்ம சீனி இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆகணும்னு சொல்லி நிறைய இடத்துல போயிட்டு சான்ஸ் தேடுறாங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணவும் செய்யறாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து நம்ம குரு தாங்க உதவுறாரு. அப்படி குருவை உயிருக்குயிரா காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ நம்ம த்ரிஷாவும் கணபதியும் திருமணத்துக்கும் அவங்க வீட்டுல ஒத்துக்க, ஆனா திருமணத்துக்கான எல்லா அமௌண்ட்டையும் கணபதி தான் ரெடி பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுல கணபதிக்கு பெரிய பிரஷருங்க. ஒரு நாள் நம்ம சீனியோட பொண்ணு அவங்களோட வீட்டுக்குள்ள நுழையும் போதோ அவங்க அம்மா சீனியும் அவங்களுடைய பெட்ரூம்ல அந்த குருவோட அப்படியே பேசிக்கிட்டு மூஞ்சிக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாக்குற சீனியோட பொண்ணும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. கதவை தாப்பால் கூட போட்டுக்க மாட்டீங்களா, ரோட்ல பார்த்தேன், இப்போ பெட்ரூம்ல பாக்குறேன், என்னமா இது அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதே பெட்ரூம்ல தான் சில வருஷத்துக்கு முன்னாடி நீயும் அப்பாவும் இருந்ததை பார்த்தேன், இப்ப இன்னொரு அங்கிளோட இருக்க, என்னமா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா அவங்க அம்மாவை பேசுறாங்க. இதுல அந்த அங்கிளுமே, அதாவது இந்த குருவுமே அங்க அசிங்கப்பட்டு அங்க இருந்து வெளியே போக, நம்ம பொண்ணு எம்பள இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லி இங்க நம்ம சீனியுமே அவங்க வீட்டு கிணத்து பக்கத்துல உட்காந்து கதறி அழுகுறாங்க. இப்ப அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த குரு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் சீனி அந்த இடத்துக்கு வந்து, என் பொண்ணு சொன்னதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணை மன்னிச்சிருங்க, உங்களோட காதலை பத்தி அவ புரிஞ்சுக்கலன்ற மாதிரி அவரோட கையை பிடிச்சி அழுக. அதெல்லாம் அந்த பக்கமா வர நம்ம சீனியோட பொண்ணு மறுபடியும் பாக்குறாங்க. இவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க போல, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கையை தடவிட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் தப்பா தாங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாட்டியோடைய பையன் இருக்காருல யூஎஸ்ல, அவருக்கும் இந்த பாட்டி தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அந்த தாத்தாவை காதலிக்கிற விஷயத்த சொல்ல, ஆனா அவங்க பையன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, 80 வயசுல காதலா, உன்னோட பேர பசங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஒரு கேவலமான முன்னுதாரணமா மாறிடுவ. இப்படி அந்த தாத்தாவை காதலிக்கிற, அவரு கூட கல்யாணம் பண்ணிக்க போறலாம் சொன்னா, இதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துடுமா, உனக்கு வேணா காசு அனுப்பி விட்டுறேன், அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பையன் போனை வைக்க, இதெல்லாம் அந்த தாத்தாவும் ஒரு ஓரமா இருந்து கேக்குறாரு. நமக்காக இந்த பாட்டி அம்மா எவ்வளவு விஷயம் பண்றாங்களேன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இங்க நம்ம புஷ்பலதாவுமே அந்த வாட்ச்மேனோட அந்த மலை பிரதேசத்துல இருக்கும் போதுதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்னோட அப்பா ஒரு பணக்காரர் தான், ஆனா அவரு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைக்கல, ஆக்சுவலி எனக்கு காசு தேவைப்பட்டது, அதுக்காக தான் இப்ப இந்த மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த புஷ்பலதா ஒரு வீடியோ கால்ல இந்த பணம் சம்பாதிப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் அங்க வாட்ச்மேன் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டது இந்த வாட்ச்மேனுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. அங்கேயே ரொம்ப கடுமையா பேசுறாங்க. அடச்சி, இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ற ஒரு பொண்ணு கிட்டயா நான் இப்படி பேசிட்டேன், இப்படி என் மனசை பறி கொடுத்து உன்னை போய் லவ் பண்ணிட்டேனே, எவ்வளவு சீப்பான ஒரு பொண்ணா இருக்கேன்ற மாதிரி அங்க எரிஞ்சு விளறாங்க. அப்பதான் புஷ்பலதாவுமே நான் ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சாங்க. எங்க அம்மாவை எங்க அப்பா அடிச்சு துன்புறுத்தாத நாளே இல்ல. ஒரு நாள் என்னோட கண்ணு முன்னாடியே எங்க அம்மா ஒரு படகுல இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா தான் காரணம். ஆனா அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம எங்க அப்பா மியாமியில போயிட்டு வேற ஒரு பொண்ணோட ரொம்ப சந்தோஷமா இன்னொரு வாழ்க்கைய தொடர்ந்தாரு. இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து என்னால மீள முடியாம, எங்க அம்மாவுடைய நினைவுகளை மறக்க முடியாம தான் நான் இப்படி ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரியும் புஷ்பலதா சொல்ல, ஆனா இப்ப அதை வச்சு ஒருத்தர் மிரட்டி 20 லட்சம் ரூபாய் காசு தேவை, இல்லைன்னா உன்னுடைய போட்டோ வீடியோவெல்லாம் லீக் பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டுறான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான்
தான் இப்ப நான் இந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கேன். ஆக்சுவலி என்ன பிளான்னா என்ன கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு வாங்கி அவ மூஞ்சில தூக்கி எறிஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரியும் புஷ்பலதா சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இப்ப அந்த வாட்ச்மேனும் எமோஷனல் ஆகி அங்க புஷ்பலதா கிட்ட இன்னொரு உண்மையை சொல்றாருங்க. அதாவது எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. இப்பதான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். என் ஒய்ஃப் வேற ஒரு நபரோட கொஞ்சம் ஒன்னா இருந்துட்டா. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அது தெரியாம தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லாம தான் நானும் உன்னை காதலிச்சேன்னு சொல்ல இப்போ இன்னும் இந்த புஷ்பலதா வெறியாகிறாங்க. இப்போ அவங்களும் நம்ம வாட்ச்மேனை போட்டு பயங்கரமா அடிக்க, அப்படி அடிச்சு ஒருத்தர் பேசி அங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்னாக, சரி உங்க அப்பா கிட்ட 30 லட்சம் 20 லட்சம் கேட்காத, ஒரு 40 லட்சமா கேளு. 20 லட்சம் உன்னை மிரட்டுறவனுக்கு, மீதி 20 லட்சம் நம்ம வாழ்க்கைக்குன்ற மாதிரியும் பிளான் போட இங்க நம்ம சீனியோட பொண்ணும் இந்த கணபதி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கணபதி ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே. அவனுமே உங்க அம்மா அவ வாழ்க்கைக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எதுக்கு உனக்கு காண்டாகுது? நீ போய் அந்த மேனேஜர் கிட்ட ஏமாந்துட்ட. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்க அம்மாவை எதுக்கு இப்படி கடுமையா பேசுறன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா நிறைய அட்வைஸ் பண்றாரு. அதுல இவங்க ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் மாற செய்யறாங்க. ஆனாலுமே நைட்டு குடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வர அங்க அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமா கோவம் வருது. உடனே அவங்க அம்மாவை திடீர்னு அவங்க வந்து பட்டன் அடிக்கிறாங்க. அதுல அவங்க அம்மாவுக்கு அங்கேயே அடிபட்டு போகுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த தாத்தாவுக்கும் நிறைய நோய்கள் இருக்குன்னு சொன்னல, அதுல கொஞ்சம் வாமிட்லாம் பண்றாருங்க. ஆனாலும் அப்போ அந்த பாட்டி வந்து இந்த தாத்தாவை பாத்துக்கிறாங்க. இங்க நம்ம புஷ்பலதாவை கையை காலெல்லாம் கட்டி வச்சு இந்த வாட்ச்மேனும் சும்மா ஒரு வீடியோ எடுத்து, புஷ்பலதா அப்பா 40 லட்சம் ரூபாய் குத்துருங்கப்பா, இல்லனா என்னை காப்பாற்ற முடியாதுப்பா, என்னை கடத்தி வச்சிருக்காருப்பா, நாளைக்கு ஆத்தங்கரையோரம் காஷ்மீர் பக்கம் வந்து காசை கொடுத்துருங்கப்பான்ற ஒரு வீடியோ எடுத்து இப்ப அவங்க அப்பாவுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்க எப்ப தன்னோட அம்மா சீனியா அடிச்சாங்களோ அதுல இருந்தே அவங்க பொண்ணுமே ஒரு மாதிரி சங்கடம் ஆகுறாங்க. ராத்திரி முழுக்க அழுகுறாங்க. அப்பதான் தான் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு நம்மள வளர்த்து ஆளாக்குன்னு நம்ம அம்மாவையே அடிச்சிட்டோமே. உண்மையை சொல்லணும்னா அவங்க அம்மாவோட வாழ்க்கை ஒரு நரகமா தான் அவங்க அப்பாவோட இருக்கிற வரைக்கும் இருக்குங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப நம்ம அம்மாவை நம்மளே சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிற அந்த குருவையும் வந்து இப்ப சீனியோட பொண்ணு பார்க்க நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்க. அவருமே ஒரு அங்கிள் மாதிரி பேசாம இந்த சீனியோட பொண்ணுடைய அப்பா மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பேசிக்க அந்த கேரிங் அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க. அங்க கண் கலங்கி எல்லாத்துக்கும் சாரி கேட்டு அழுக செய்யறாங்க. இங்க இந்த தாத்தாக்கு லிவர் ஃபெயிலியர் போல, இன்னும் கொஞ்ச நாள் தான் உசுரோட இருப்பாரு போல. அதுவும் தெரிய வர அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி மனசுடையுது. இங்க புஷ்பலதாவுடைய அப்பாக்கும் இந்த வீடியோ வந்து சேர அவரு ரொம்ப பதட்டமாகறாரு. உடனடியா போலீஸ் ஆர்மி எல்லாம் கூப்பிட்டு அவர் தான் பெரிய ஆளாச்சு, எப்படின்னா பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்ப தான் அம்மா சீனி கிட்டேயோ வந்து அவங்க பொண்ணு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறாங்க. அம்மா காலில் விழுந்து காலோட சாஞ்சி, உனக்கு அந்த குரு மட்டும் தான் கரெக்டா இருப்பாரு. என் வாழ்க்கையில எனக்கு நடந்த சில ஏமாற்றங்களை வச்சு உன்னோட வாழ்க்கைய ஜட்ஜ் பண்ணிட்டமா, சாரிமான்ற மாதிரி சொல்ல இப்ப சீனியும் தான் பொண்ணு மேல சாஞ்சிக்கிட்டு கதறி அழுகுறாங்க. இங்க நம்ம த்ரிஷாக்கும் கணபதிக்கும் திருமணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குதுங்க. விடிஞ்சா திருமணம். நம்ம கணபதி ஏதோ போன்ல யார் கூடயோ சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. த்ரிஷாவை கண்டுக்க கூட மாட்டான். இது த்ரிஷாக்கு ஒரு மர்மத்தை ஏற்படுத்துது. கணபதி ஆன்லைன்லயே இருக்கான், நம்ம மெசேஜ கூட கண்டுக்க மாட்டான்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அதே வேலையில நம்ம சீனி இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட முதல் ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஷோக்கு போறாங்க. அந்த ஷோக்கு இந்த தில்குஷ் ஆப்போடைய அந்த ஓனரும் வந்து கலந்துக்க, இன்னைக்கு நான் ஒருத்தர ரோஸ்ட் பண்ண போறேன். அந்த ரோஸ்ட் பண்ற நபர் முன்னாடியே உக்காந்துகிட்டு இருக்காரு. என் பொண்ணோட ஐடியா எடுத்து இந்த ஆப்பை உருவாக்கிட்டு அவரோட ஐடியான்னு சொல்லி என் பொண்ணை கழட்டி விட்டுட்டு அவர் இப்போ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி பொது மேடையிலேயே உடைக்கிறாங்க. அதை அந்த இடத்துல லைவும் போட, அதுல அந்த தில்குஷ் ஆப்போடைய ஓனரும் செதறி அவமானப்பட்டு ஓட, இதெல்லாம் போன்ல வீடியோ கால்ல லைவ்ல பாக்குற நம்ம சீனியோட பொண்ணுக்கும் அப்படி ஒரு சந்தோஷங்க. சோ இப்படி இந்த பங்கமான ரோஸ்டுக்கு அப்புறம் நம்ம சீனியுமே இப்போ ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் அப் காமெடியனா மாறுறாங்க. இக்க நம்ம புஷ்பலதாவையும் அந்த வாட்ச்மேனையும் காமிக்க, புஷ்பலதாவுடைய அப்பாவும் இப்போ 40 லட்சம் ரூபாய் ஒரு பேக்ல எடுத்துட்டு வந்து அந்த ஆத்தங்கரையோட போடுறாரு. இப்ப புஷ்பலதா காதலனையும் அந்த பேக போய் வேகமா எடுக்க சொல்ல, அவ்வளவுதான் எல்லாமே மாற போகுது, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் அதை எடுக்கலான்னு வர அப்ப அங்க ஒரு துப்பாக்கி சவுண்டு கேக்குதுங்க. திரும்பி பார்த்தா நம்ம புஷ்பலதாவுடைய அப்பா அங்க ஆர்மியையும் போலீஸையும் கூட்டிட்டு வந்து தான் பொண்ணை இவரு கடத்தி தான் வச்சிருக்காருன்னு நினைச்சு அங்கேயே இந்த வாட்ச்மேனை சுட்டு போட்டு தள்ளவும் செய்யறாரு. அவ்வளவுதாங்க, வாட்ச்மேன் ரொம்ப பரிதாபமா அந்த ஆத்தங்கரையோரமே இறந்து போக புஷ்பலதா கதறி அழுகுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி போட்ட பிளான்ல இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி இப்போ ஒரு வழியா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த புஷ்பலதா ஓடுறாங்க. அப்பதாங்க அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்டா காமிக்கிறாங்க. எவ்வளவு நேரம் இந்த புஷ்பலதாவை 20
லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி மிரட்டினவன் யாரு தெரியுமா? இந்த கணபதி தாங்க. இந்த கணபதி தான் லைவ் பாட்டு புஷ்பலதாவை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அத கணபதியோட போனை நோண்டி பார்க்கும் போதும் இந்த த்ரிஷா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கேவலமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரியும் அந்த கணபதி கிட்ட கேட்க, கணபதியும் அங்க கதறி எழுது, நம்ம கல்யாணத்துக்கு காசு நான் தான் செலவு பண்ணணும், நீங்க சொல்லிட்டீங்க 20 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும், அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண, நம்ம வாழ்க்கைக்காக தான்ற மாதிரியும் அவன் கதறி அழுக. இதுல இந்த கணபதிய முழுசா திருமணத்துக்கு முன்னாடியே இந்த த்ரிஷா வெறுக்கிறாங்க. கணபதி காலில் விழாத குறையா த்ரிஷா கிட்டையும் அவ்வளோ கெஞ்ச, உனக்காக தாண்டி பண்ணன்ற மாதிரியும் சொல்ல, த்ரிஷாவுமே சிம்பிளா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சனா அந்த பொண்ணை இதுக்கப்புறம் மிரட்டி அந்த 20 லட்சம் ரூபாய்லாம் வாங்குற வேலையை வச்சுக்காத, அதை விட்டுட்டு வந்து என் கழுத்துல தாலியை கட்டுன்ற மாதிரி சொல்ல, இப்ப கணபதியும் அங்க திருந்தி இப்ப அவரு த்ரிஷாவை நல்லபடியா திருமணம் பண்ற மாதிரியும் காமிக்க. ஆனா பரிதாபமா இங்க அந்த வாட்ச்மேனோட உயிர் போயிடுச்சேங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம புஷ்பலதா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல வந்து உடஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்க. அப்ப அந்த புஷ்பலதாவை பாக்குறதுக்கு நம்ம சீனியோட பொண்ணு அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. நம்ம ஸ்டாண்டப் காமெடியானா இருக்க சீனி இப்போ ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடியானா மாறி நிறைய ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ண இப்ப சீனியோடைய ஒரு பிஏவாவே அந்த குரு மாறிடுறாரு. கல்யாணம் பண்ணாதான பிரச்சனை, லிவிங்ல இருப்பான்னு சொல்லி இப்ப சீனியோட ஒரு லிவிங்லயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், இங்க தான் ஏமாத்திட்டு போன காதலனுக்கு நிகரா சீனியோட பொண்ணு இப்போ இந்த புஷ்பலதா எடுத்துட்டு வந்த 40 லட்சம் ரூபாய் வச்சு அவங்க ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்புக்கு இந்த வாட்ச்மேனோடைய பேரையும் வச்சு புஷ்பலதாவோட ஒரு பார்ட்னரா இருந்து அவங்க ஒரு பெரிய ஆளா ஆன மாதிரியும், இங்க நம்ம த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணபதி ஒரு பையனை பெத்து அவர் அந்த பையனை பாத்துக்கிற மாதிரியும், இப்ப இந்த த்ரிஷா ஒரு யூடியூபரா ஆகி 80 வயசுலயும் திருமணம் பண்ணிக்கிட்ட இந்த தாத்தா பாட்டிய இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும், அப்படி அந்த இன்டர்வியூக்கு வந்த அந்த தாத்தா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்ப வேணா காதல் வரலாம், அந்த காதலை மட்டும் எப்பவும் மறைக்காதீங்க, காதல் வாழ்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க. எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் தான், எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த வாட்ச்மேனும் நம்ம புஷ்பலதாவோட சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் எனக்கு உறுத்தலா இருந்தது. உங்களுக்கு எந்த காதல் இந்த 4 காதல்ல புடிச்சது, அந்த வாட்ச்மேனுடைய மரணம் உங்களால ஒத்துக்க முடிஞ்சுதா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.